முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர, உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்திலே சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்து வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து 3 விதமான நெய்வேதியங்களான இனிப்பு, உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தார் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 27/4/2025, கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் சித்திரை 14வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் சப்தாவரணம், சென்னை கேசவ பெருமாள் விளையாட்டு விழா, செம்போன்னார் கோவில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் பவனி. அமாவாசை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யோகம் சித்த யோகம். திதி அமாவாசை நள்ளிரவு 1:31 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி, நள்ளிரவு 1-2 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், காலம் கடந்த திருமண தோஷம் விலக எளிய பரிகாரம். திருமணம் எல்லோருக்கும் வரவேண்டிய ஒன்று. ஒரு சிலருக்கு திருமணம் இளம் வயதிலே வந்துவிடும். ஒரு சிலருக்கு மட்டும் எத்தனை ஜாதகங்கள் பார்த்தாலும் திருமணம் காலதாமதமாக மாறிக்கொண்டே இருக்கும். இதற்கான காரணத்தை ஒவ்வொரு ஜாதகத்திலும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான பரிகாரத்தை செய்து திருமண தடையை நீக்கலாம். சுக்கிரன் 8வது இடத்தில் மறையக்கூடாது. மறைந்தால் திருமணத்தை தாமதப்படுத்துவார். 7ஆம் வீடு என்பது ஒருவருக்கு திருமணத்தை நிர்ணயிக்கும் இடம். இந்த 7ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவானாய் இருந்து அந்த சனி பகை பெற்று இருக்கக்கூடாது. 2 வீட்டுக்குரியவர் நீச்சம் அடைந்தாலும் அல்லது பாதகஸ்தானம் பெற்றாலும் திருமணம் தாமதமாகும். 7ஆம் வீட்டு அதிபதி அந்த பாதகமான கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். எனவே பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று மனம் நோகாமல் பிள்ளைகளின் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்களிடம் காட்டி ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு
ஆய்வு பெற்ற ஜாதகத்தை அதிலே இருக்கின்ற திருமண தடையை விலக்க நாம் இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கலாம். முதலாவது பரிகாரம், நவ கிரகங்களில் ராகு கேது தவிர மற்ற 7 கிரகங்கள் ஒன்றுதான் திருமணம் நடக்க வழிவகுக்கிறது. எனவே திருமணம் தாமதமாக ஆகின்றவர்கள் நவகிரகத்தை சனிக்கிழமையில் சென்று 9 சுற்றி வர வேண்டும். 9 சனிக்கிழமைக்கு தவறாமல் சுட்ட வேண்டும். 9வது சனிக்கிழமை நவகிரகத்திற்கு விளக்கு ஏற்ற வேண்டும். இப்படி செய்தால் 90 நாட்களில் திருமணம் தாமதம் நீங்கி திருமணம் நடைபெறும். 2வது பரிகாரம், திருமணம் தாமதமாக இருக்கின்றவர்களுக்கு சமையல் மஞ்சள் ஒன்றை மஞ்சள் துணியில் முடித்து அதனை தலையணை கீழ் வைத்து உறங்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் மஞ்சள் முடிச்சியை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு எனக்கு நல்லபடியாய் திருமணம் நடக்க வேண்டும் என்று 3 முறை சொல்ல வேண்டும். இதுபோல் 27 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 28வது நாளிலே காலையிலே முடிச்சியை அவித்து தண்ணீரில் போட வேண்டும். இப்படி செய்தால் 45 நாட்களுக்குள் நல்ல வரன் வந்து சேரும். தாமதமான திருமணமும் உடனே நடக்கும். இப்படிப்பட்ட பதிவை யாருக்கு பொருத்தமாய் இருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 7வது பாவம், அதாவது கணவன் மனைவியை குறிக்கின்ற கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானத்தை குறிக்கின்ற அந்த பாகத்தை நாம் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் லக்னத்திலே தீயவர்கள் நிற்கக்கூடாது. அப்படி அமைந்தால் பொறாமை இருக்காது. விருச்சக லக்னம் சுத்தமாய் இருந்தாலும் செவ்வாயுடன் ராகு கூடி 2இல் நிற்க, இப்படி அமைந்தால் பொறாமை இருக்கும். விருச்சக லக்னம் சுத்தமாக இருந்தாலும் செவ்வாயுடன் ராகு கூடி 2இல் நிற்க, இப்படி அமைந்தாலும் பொறாமை இருக்கும். பொதுவாக 2இலே தீயவர்கள் நிற்கக்கூடாது. இப்படி அமைந்தால் பொறாமை உண்டாகும். ஆண் பெண் இருவருக்கும் லக்னாதிபதி உச்சம் அடைந்தார் திருமணம் செய்யக்கூடாது. இருவருக்கும் பொறாமை பிரச்சனை. லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்க தான் மிக உயர்ந்தவர் என்ற அந்த மனப்பான்மையை கொண்டு விளங்குவார்கள். செவ்வாயை பற்றிய ஒரு செவ்வாய் தோஷத்தை பற்றி, அதற்கான ஒரு அமைப்பை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷ வீடு லக்னமாய் இருந்து அவர்களுக்கு செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை. ரிஷப லக்னத்தை பெற்றவர்களுக்கும் செவ்வாய் எங்கு இருந்தாலும் தோஷம் இல்லை. மிதுன லக்னத்துக்கு 4வது வீடு மட்டும் தோஷத்தை குறிக்கின்ற ஒரு வீடாக இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை. சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கும் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை. கன்னியா லக்னத்தை சார்ந்தவர்களுக்கும் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை. துலாம் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 8, 12 மட்டும் தோஷத்தை குறிக்கும். விருச்சகத்தில் அந்த விருச்சக லக்னத்தை உடையவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை. தனுசு 7வது இடத்தில் மட்டும் இருந்தால் செவ்வாய் தோஷம். மகர லக்னத்திற்கு தோஷம் இல்லை செவ்வாய் எங்கு இருந்தாலும். கும்ப லக்னத்துக்கு 8 மட்டும், அதாவது 8வது இடம் மட்டும் தோஷத்தை காட்டும். மீன லக்னத்துக்கு 4, 7 மட்டும் இந்த செவ்வாய் தோஷத்தை காட்டும். இந்த செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரம், வைத்தீஸ்வரன் கோயில் சென்று செவ்வாய் தோஷ பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். முருகனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய் தீபம் ஏற்றி 9 முறை வலம் வந்த பிறகு தியானம் செய்ய வேண்டும். 9 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். முருகனை இஷ்ட தெய்வமாய் நினைத்து வணங்க வேண்டும். பவள மோதிரம் அல்லது பவள மாலை அணிய வேண்டும். முருகனுக்கு செவ்வாய் பகைவனுக்கு நெய் தீபம் 9 வாரம் தொடர்ந்து ஏற்ற வேண்டும். பிறகு அர்ச்சனை செய்ய வேண்டும். இரத்த தானம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும் என்று பொதுவான ஒரு பரிகாரம் கூறப்படுகிறது. நாளைய தினம் கணவன் அல்லது மனைவி கையால் யாருக்கு மரணம் வரும் என்பதை நாளைய தினம் சில தாரம் பல தாரம் என்பதையும் தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற
கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மே மாதம் சூரிய பெயர்ச்சி, பணமழை, பதவி உயர்வு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் யாருக்கு? சூரியன் ஒவ்வொரு மாதமாக ஒரு தமிழ் மாதத்தை தொடக்கத்தை காட்டி ஒரு ராசியிலே பெயர்ச்சியாகும் நிலையை பெறுகின்றார். மே மாதம் சூரிய பெயர்ச்சி, பணமழை, பதவி உயர்வு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் யாருக்கு? வேத ஜோதிடத்தின் படி ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியை விட்டு வெளியேறி மற்றொரு ராசிக்குள் நுழைகிறார். சூரியன் தற்பொழுது மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்து வருகிறார். மே 15ஆம் தேதி 2025 வருடம் வியாழக்கிழமை அன்று ரிஷபராசிக்கு இடம்பெயர்கின்றார். சூரியன் ரிஷப ராசியிலே ஜூன் 14, 2025 வரை தங்கி ஜூன் 15, 2025 அன்று மிதுன ராசிக்குள் நுழைவார். சூரியன் ரிஷப ராசிக்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். மேலும் இந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுடைய தொழில், நிதி மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுவார்கள். சூரிய கோச்சாரத்தின்படி எந்த ராசிகளுக்கு நன்மை பயக்கும் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். மிதுனம். சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியனின் செல்வாக்கால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சமூக கௌரவம் அதிகரிக்கும், உங்கள் துணையுடன் பரஸ்பர புரிதல் மற்றும் ஒருங்கு இணைப்பு அதிகரிக்கும், உங்கள் முதலீட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும், நிதி ரீதியாக நீங்கள் சிறந்த நிலையில் இருப்பீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சூரியனின் ராசி மாற்றம் சுபமாயிருக்கும். உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள எந்த வேலையும் முடிக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு நபர் வரக்கூடும். நிதி நிலை வலுவாக இருக்கும். அடுத்தது கன்னியா ராசி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு சூரியன் ராசி மாற்றத்தால் சுப பலன்கள் கிடைக்கும். கன்னி ராசியின் 10வது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்வார். சூரியனின் செல்வாக்கால் தங்கள் தொழில் முறை வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். உங்களுக்கு புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உறவுகள் மேம்படும். அடுத்தது கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சூரியனின் பெயர்ச்சி நன்மை பயக்கும். சூரிய பகவானின் செல்வாக்கின் காரணமாக உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக, நிதி ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இப்படிப்பட்ட கோச்சார குறிப்பை பெற்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சகோதர வகையில் நன்மை உண்டு. கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் வரும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள். சகோதர வகையில் நன்மை உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். எதிர்பாராத உதவி கிட்டும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். திடீர் பயணம் உண்டு. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவுவார். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். எதிர்பாராத உதவி கிட்டும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கி கொள்ளாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படுகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்களால் செலவுகளால் திணறுவீர்கள். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிக்க வேண்டியது இருக்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலை ஆட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிட்டும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தியாகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் பொறுமை, கவனம், எச்சரிக்கை, பொறுப்பாக இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியின் வழிபாடும் கூடுதலாய் தேவைப்படுகிறது. மகாலட்சுமியை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புது முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிகம் அக்கறை காட்டுவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயரும் நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறைகள் முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம். குறுக்கே நிற்க வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள்.
கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். அமோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். அமோகமான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகள் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார். நல்லது நடக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். நல்லது நடக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தில் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகவும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு. வாகன வசதிகள் பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.